வணக்கம் நண்பர்களே. நீ காதலிச்சிருக்கியா? சீச்சி, அப்படி ஒரு அசிங்கத்தை நான் செய்யணும்னு நினச்சி பார்த்ததே இல்லை. அசிங்கமா? ஆமாம். காதல்னா என்ன? கணவன் மனைவிக்குள் நடப்பதை பொது இடத்தில் செய்கின்றனர். காதல் வாழ்க்கை கசக்கும் வரை பழகி எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு பிரேக்கப் என்று ஒரே வார்த்தையில் சொல்கின்றனர். என் உயிரே போனாலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், இழக்க மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கேதான் என்றெல்லாம் வாக்கு கொடுத்து தாய் தந்தையரின் கண்ணீரை பார்த்து அடுத்த நொடியே அதை மறந்து வருகின்றனர். வயது வித்தியாசமில்லாத காதல், டைம் பாஸ் காதல், காசுக்காக காதல், உடல் ஆசைக்காக காதல், இவ்வளவுதான் இந்த காதல். அப்போ இவ்வளவு நாளாய் நீ இதைதான் காதல்னு நினைக்கிறாயா? ஆமாம், நம் கண் முன்னால் பார்ப்பதேதான காதல்னு சொல்ல முடியும். ஆகா, இதற்கு பெயரெல்லாம் காதல் கிடையாது. காதல் என்றால் என்ன தெரியுமா? எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் மன உறுதியோடு ஒருவருக்காக ஒருவர் காத்திருப்பது. நினைவுகளை சுமந்து நிஜங்களை மறந்து தனிமை நரகமாக மாற இளமை கொடுமையாகிவிட நினைவாக நினைத்து நினைத்து கட்டிய அந்த மாபெரும் கோட்டையின் பெயர்தான் இந்த பாழா போன காதல். காதல் இவ்வுலகில் வாழும் எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. கன்றுக்கு பால் கொடுக்கும் பசுவின் தாய்மை ஒரு காதல். பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் வைத்த பாசம் ஒரு வகை காதல். பசியால் அழும் குழந்தையின் தாய்ப்பால் தேடல் ஒரு காதல். அன்றாடம் தன் குடும்பத்திற்காக வெயில் மழை பார்க்காமல் பணம் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ஆண்மகனின் வாழ்க்கை பயணம் ஒரு வகையான காதல். கல்வி, அறிவு, தொழில் இவையெல்லாம் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வகை காதல்தான். கணவனுக்கு வலித்தால் அவன் மனைவி அழுவாள். ஏனென்று கேட்டால் தெரியலையே என்பாள். அதுதான் காதல். வேலைக்கு சென்ற கணவன் இன்னும் வீடு வரவில்லையே என்று வாசலில் பார்ப்பவளே, அப்போது அவள் கண்ணில் தோன்றும் தேடல் என்ற காதல். இப்படி காதலில் பல வகை உள்ளது. சரி, ஒரு ஆண் ஒரு பெண்ணை முதலாக பார்க்கிறான். பார்த்தவுடனே அவனுக்கு அவள் மீது காதல் வந்துவிடுகிறது. அது எப்படி? அப்படி ஒரு பெண்ணை அவன் இதுவரை பார்த்திருக்க மாட்டான் என்று சொல்லலாம். இல்லைனா அவள் எப்படி இருந்தாலும் காதலன் கண்ணிற்கு மட்டும் அவள் ஏதோ வானத்தில் பறந்த தேவதை தவறி பூமியில் விழுந்தது போல் பார்த்து ரசிப்பான். உலகில் உள்ள எல்லா காதலர்களும் நினைப்பது தன் பெற்றோர்களின் சம்மதம்தான். அது அவர்களுக்கு கிடைத்துவிட்டால் வானத்திற்கும் பூமிக்கும் ரெக்கை விரித்ததுதான் பறப்பார்கள். எது காதல் என்று தெரியாமலே இவ்வுலகில் பலர் உண்டு. ஆனால் இதுதான் காதல் என்று புரிந்தவர்கள் தங்கள் காதலன் காதலிக்காக காத்திருக்கின்றனர். அப்படி ஒரு காத்திருந்தவர்களில் நானும் ஒருவன். ஆம், உனக்காகவே நான் எப்பொழுதும் இருப்பேன். இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.